என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணும் கூட. எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கான். நான் வசதியான பொண்ணு. நான் பொறந்ததுக்கு அப்புறம் என் அப்பாவுக்கு நல்லாவே பிசினஸ்ல டெவலப் ஆயிருச்சாம். அதனால அவருக்கு என் மேல ரொம்பவே பாசம் ஜாஸ்தி. என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நான் கேட்டது கேட்காததுன்னு எல்லாமே வாங்கி கொடுத்து என் வீட்டுல நான் ரொம்ப செல்லமாவும் செல்வாக்காகவும் வளர்ந்தேன். வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அவர் எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தாரு. அவரு நேர்மையாவும் கண்ணியமாவும் நடந்துக்கிறதுனால என் அப்பாவுக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். காலேஜ் படிக்கும் போது இருந்தே என்னவோ தெரியல, எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் என்னோட லவ் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன். ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உன் அப்பா என் மேல வச்சுக்கிற நம்பிக்கையை என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனாலும் நான் கேட்கவே இல்லை. நானா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு அவரை ஒத்துக்க வச்சேன். ஒரு வழியா அவரும் ஒத்துக்கிட்டாரு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹையர் டிகிரிக்காக வெளிநாடு அனுப்பலாம் அப்படின்னு என் அப்பாவோட ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா என்ன வெளிநாடு அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நானும் அவரும் வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான பிரச்சனையாச்சு. லவ் அப்படின்னாலே எதிர்ப்பு தானே எல்லா பக்கம் இருந்தது. அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்பவே எதிர்ப்பு. அதுவும் என் வீட்டுல டிரைவரா வேலை பார்த்த ஒரு ஆளு அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது யாருமே ஒத்துக்காத ஒரு விஷயம் இல்லையா? அதனால ரொம்ப பிரச்சனையாச்சு. நாங்க இவங்க கிட்ட எல்லாம் தலைமுறை வாங்கி அவரோட கிராமத்துக்கு போனோம். என்னோட ஹஸ்பண்டோட கிராமத்துக்கு. என் ஹஸ்பண்டுக்குன்னு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, அப்பாவும் இல்ல, அம்மா மட்டும் தான். வயசான அம்மா. கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது. எங்களோட வாழ்க்கையும் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. அவரை மாதிரி யாருமே பாத்துக்க முடியாது. வசதி வாய்ப்புல குறைவா இருந்தாலும் ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு, வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க என் வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. யாருமே இன்னைக்கு வரைக்கும் சமாதானம் ஆகவே இல்லை. அப்பா அம்மா அண்ணன்னு யாருமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்படியே என்னோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்டால எவ்வளவு என்ன நல்லா பாத்துக்க முடியுமோ அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. எங்க அன்புக்கு ஆதாரமா ஒரு பெண் குழந்தையுமே பிறந்தா. என் ஹஸ்பண்டுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க கல்யாணம் ஆகி வந்த கிராமத்திலேயே அவர் ஒரு கார் கன்சல்டிங் வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருந்தோம். அப்போ என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒருத்தர் கார் உடனே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபோன் காலை கட் பண்ணிட்டு அப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாரு, நீ சீக்கிரம் ரெடி ஆகு, நான் அவங்களுக்கு நான் கார் டெலிவரி பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். கொஞ்ச நேரத்துல என்னோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னு. வேகமா போயிருக்காரு, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அது எனக்கு பயங்கரமான இழப்பு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட அன்பான கணவரை அன்னைக்கு நான் இழந்துட்டேன். அந்த கை குழந்தையோட என்ன பண்றதுன்னு தெரியாம, போகும் வழி அறியாம, திக்கு தெரியாம நின்னுட்டு இருந்தேன். எனக்குன்னு ஆறுதல் சொல்ல கூட நெருக்கமானவங்க யாருமே இல்ல. அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருமே பரிதாபப்பட்டாங்க. அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னோட குழந்தையோட தனியால நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் என் வீட்டுல யாருமே சமாதானம் ஆகல, என்னை ஏத்துக்கவும் இல்ல. என்னோட பெண் குழந்தையோட தனியா ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் குழந்தைக்காகவாவது இந்த வாழ்க்கையை நான் வாழணுமே, அதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு தலையெழுத்தும் இந்த கடினமான சூழ்நிலையும் யாருக்குமே வரக்கூடாது. இதே நம்ம ஃபாலோவர்ஸோட ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸா சொல்லுங்க.